அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கும் பரவி வாழும் என் தமிழ் இனச் சொந்தங்களுக்கு முதற்க வணக்கம். தமிழக அரசியல் களம். யார் வேணாலும் அரசியலில் வரேங்கிறாங்க. அரசியலில் குதிக்கிறேங்கிறீங்க. எத்தனை ஆயிரம் அடி மீட்டர்லேருந்து நீங்கள் குதிக்கிறீங்க. குதிச்சுட்டு அப்படியே செத்துருங்க. வர தேவையில்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே எத்தனையோ கூத்தாடிகள் வந்தார்கள். பாக்கியராஜ் வந்தார், டி ராஜேந்திரன் வந்தார், கார்த்திக் வந்தார், நெப்போலியன் வந்தார், சரத்குமார் வந்தார். கமல்ஹாசன் வந்தார். வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, காணாமல் ஓடி போயிட்டாங்க. கமல்ஹாசன் வந்து இப்போது டிஎம்கேட்டு போய் ஒரு சீட்டுக்கு மண்டிட்டு அடிமையிட்டார். நம்ம தனித்து நின்று பேசினார், மாற்றம் அது இதுன்னு. கடைசியில் ஒன்றும் இல்லை, ஃபோனு போய் டிஎம்கேல போய் ஐக்கியமாயிட்டார். இதுதான் அரசியல்னா. சும்மா இல்லை. அரசியல்னா எல்லாரும் சீமான் என்பவரை பார்த்து கற்றுக்கோங்க. அதுதான் அரசியல். வெற்றியோ தோல்வியோ 14 வருடங்களாக மக்களோட கூட்டணி, பெட்டியோட கூட்டணி இல்லை, மக்களோட கூட்டணி. ஆனால் நான் இப்போது வாசிச்சேன்ல, இவர்களெல்லாம் யாரோட கூட்டணி? மக்களோட நன்மைக்காக இவர்கள் கூட்டணி. இந்த அரசியலில் வந்து நிற்கலை, பெட்டிக்காக இவங்க கூட்டணி. இந்த அரசியலில் இப்போ யாரோ புதுசாக விஜய் வந்துட்டார். அவர் தமிழக வெற்றி கழகம்னு நியமிச்சிட்டாரு. ஓகே, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களைப் போல விஜய் இருப்பாரா, இல்லை இடைவெளியில் சென்று விடுவாரா என்று கருத்து கணிப்பு செய்தால், விஜய்க்கு யார் யார் வாக்களிப்பார்? விஜய்க்கு வாக்களிப்பார்கள் ஓட்டுரிமை இருக்கிற இளைஞர்கள் தான் வாக்களிப்பார்கள். அது எல்லா இளைஞர்களும் வாக்களிப்பார்களா? இல்லை. தமிழ் இன வெறிகொண்டு பயணிக்கும் நான் தமிழர் இளைஞர்கள் வாக்களிப்பார்களா? இல்லை. இல்லை. அஜித் ரசிகர் வாக்களிப்பார்களா? இல்லை. இல்லை. யார், எந்த ரசிகர் வாக்களிப்பார்? விஜயினுடைய ரசிகர் விஜய்க்கு வாக்களிப்பார். அதில் எல்லாரும் வாக்குரிமை இருக்குதா? இல்லை, எல்லாத்துக்கும் கிடையாது. அப்படிங்கும்போது விஜய் வந்து அரசியல் களத்தில் 30-35 வயசுல இருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து வாக்களிப்பாங்களா? இல்லை, வாக்களிக்க மாட்டாங்க. விஜய்க்கு யார் வாக்களிப்பாங்க? விஜயனுடைய ரசிகர் வாக்களிப்பாங்க. விஜயனுடைய 18 வயசு வந்து பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிப்பாங்க. அப்போது இந்த விஜய் இந்த அரசியல் களத்தில் வந்து வெற்றி அடைய செய்வாரா? வெற்றி அடைய செய்ய மாட்டார். இவரும் கமலை போல சென்று விடுவார். இவர் எந்த கோணத்தில் மக்களுக்கு நன்மை செய்கிறேன்னு வராருன்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து ஆட்சி செஞ்ச பிறகு தான் தெரியும், அரசியல் களத்தில் வேலை செஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனால் இவர் வந்து இருப்பாரா அரசியல் களத்தில்? இவர் நீண்ட நாள் அரசியல் செய்து கொண்டிருப்பாரா என்று பார்த்தால், இவரும் கமல் போலதான் சென்று விடுவார் என்பதுதான் ஒரு கருத்து கணிப்பு. ஏனால் இவருக்கு வாக்களிக்க உறவுகள் இல்லை, அதிகமான உறவுகள் இல்லை. சொல்கிறாங்க 70 லட்சம் இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்கிறாங்க. அது பொய், முழுக்க பொய். அது 26 நீங்கள் பாருங்கள் எலெக்ஷனில், அது பொய். அது எல்லாத்துக்கும் வாக்குரிமை இல்லை. அதனால் விஜய் வந்து வந்தார், வென்றார், சென்றார் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டு அவரும் ஒரு நிலைச்சி தான் இருக்கணும்னு நாம் எல்லாம் நினைக்கிறோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். சீமான் வந்தாலும் ஒரு மாற்றம், விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம். ஆனால் சீமான் வந்தால் ஒரு மாற்றம், ஆனால் விஜய் வந்தால் ஏமாற்றம். இதுதான் உண்மை. எப்படி சொல்கிறீங்கன்னா, நம்ம நாட்டில் ஏற்கனவே வந்து கொண்டு இருந்த கூத்தாடிகளை நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். எம்ஜிஆர் வந்தார், எதற்கு வந்தார்? விஜயகாந்த் ஐயா வந்தார், எதற்கு வந்தார்? இவர்கள் இருவரும் மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள், மக்கள் இவர்களை ரசித்தார்கள். ஆனால் விஜய், கமல்
இந்த சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு எங்கே காசு பெட்டி கொடுக்குறாங்களோ அங்கே பேசிகிட்டு இருக்கிறான்ல ஒரு சவுக்கு சங்கர்னு ஒருத்தன். இன்றைக்கி பார்த்தா டிஎம்கேல பேசுவான், அங்கே பெட்டி கொடுத்தா ஏடிஎம்கேல பேசுவான், அங்கே பெட்டி கொடுத்தா வேறு மாதிரி பேசுவான். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஈனக்கட்ட பொழப்பு நடத்தி கொண்டு இருக்கிற இந்த சவுக்கு சங்கர் என்பவன் தன்னுடைய மனைவியே அவரிடம் இல்லை. அவர் எப்படி நாட்டுக்காக சேவை செய்வார்? அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்கிறாரு, எப்படி அதை நாம் ஏற்றுக்க முடியும்? ஆனால் ரொம்ப ஓவர் வரவெல்லாம் நான் அரசியலில் வரன்னு குதிக்கிறீங்க. என்னத்தை நாட்டு மக்களுக்கு என்னத்தை செஞ்சு வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அடையாளம் இல்லாமல். நாட்டு மக்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? கேவலமாக இல்லை அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு? அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறது கேவலமாக இல்லை? அப்படி வந்தாலும் நாட்டு மக்களுக்கு செய்கிறீங்களா? 6 மாதமோ 2 வருஷமோ காணாமல் ஓடி போயிடுறீங்க, நிலச்சி நிற்கிறதில்ல. என்ன மக்கள், தமிழக மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இவர்கள் நமக்கு அடிமைகளாக வைத்து கொண்டு இருக்கிறோம். 5க்கு 10க்கும் வாங்கும் நிலைமையை கையேந்தும் நிலைமைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். இவங்களை மக்களை வச்சிருக்கோம். ஆட்சி அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு சலுகை என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. இதுதான் சொல்ல முடியும். படித்த இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? சொல்லுவோம் பார்க்கலாம். கல்வி படிக்க வேணும் முக்கியத்துவம்னு சொல்கிறீங்கள, வக்கனையாக சொல்கிறீங்கள. படித்த இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதே மாதிரி விவசாயத்துக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அரசியல்வாதிகள்? விவசாய நிலத்தை அழித்தாலும் கேள்வி கேட்காம இருக்கிறீங்க. விவசாய நிலத்தை அழிக்கிறான், ஐயோ என் நிலம் அழிக்கிறாங்க அப்படின்னு போய் தடுத்தா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? மக்களை எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், அண்ணா காலத்தில் இருந்த அடி முட்டாள்களாக நினைத்து கொண்டு பயணிக்காதீர்கள் அரசியல் உறவுகளை. இது வெகு விரைவில் மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? திருடு, கொலை, கற்பழிப்பு, போதை, கஞ்சா இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. கஞ்சாவை போட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்த தாயை கொலை பண்ணுறான். மதுவை போட்டுக்கிட்டு சொந்த பொண்டாட்டியே அடிக்கிறான். எத்தனை குடும்பத்தில் மதுவால் நல்ல உறவோடு வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை குட்டிகள், நல்ல உறவோடு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பங்கள் பிரிஞ்சு போக தெரியுமா? இந்த சாபம் ஒரு காலம் உங்களை விடாது. நல்ல சாவு உங்களுக்கு வராது. இதுதான் உண்மை. ஒரு நாட்டின் வளர்ச்சி இது அல்ல. இந்த மதுவை ஊற்றி கொடுத்து மதுவை விற்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சி அல்ல. பட்டி தொட்டி மூளை முடுக்கி எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, மக்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டத்தோட. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் லோனுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு அதை தொடர்ந்து கட்டியே இங்கே நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அரசியல்னால் எப்படி கண்டுக்காமையே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த பண சுரண்டலை அவங்க கட்டி செய்கிறதுக்கே அவங்களுக்கு சரியாயிடுது. என்னத்தை சொல்கிறது? வெக்கப்படுறேன், உண்மையாக வெக்கப்படுறேன். எவனோ இந்த நாட்டில் அரசியலில் நான் அரசியலில் வரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேவலமாக இல்லை உங்களுக்கு? சொல்லவும் பார்க்கலாம். கேவலமாக இல்லை? என்ன நீங்கள்லாம் என்ன கடவுளா? மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு நாட்டினுடைய அரசன் நாட்டு மக்களை பற்றியே எனி டைம் திங்கிங் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் எனி டைம் டாஸ்மார்க்கை பற்றியே திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை சொல்லுவது? இயற்கை வளம் களகாடி போனாலும் சரி, அதை கண்டுகொள்வதில்லை. பெட்டி வந்தால் போதும். நீங்கள் பண சுரண்டலை பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. வன சுரண்டல், பண சுரண்டல், இயற்கை வள சுரண்டலை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் ஒரு காலம் பதில் சொல்லியே வேணும். இலங்கையில் ராஜபக்சோ சிங்களர் மக்கள்
அந்த மக்களால் துரத்தி அடித்தது. அதுபோல இங்கேயும் நடக்கும். எவ்வளவு நாள் தான் மக்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள்? இந்த பழைய டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 50, 55, 40, 45, 30, 35 இந்த டிக்கெட்டெல்லாம் போடாதான் இந்த தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடையும். இதுதான் மாற்றம் வரும். இளைய தலைமுறைகள் தான் மாற்றத்தை தேடி அலைகிறார்கள். இந்த முதியோர்கள் 35, 45, 50, 55 இவர்கள் 200க்கும் 100க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு தேடி அலைகிறார்கள். அதனால்தான் வாக்கு பர்சன்டேஜ் வந்து வெல்ல முடியவில்லை இன்று நாம் தமிழர் கட்சி.